வணக்கம் மக்களே. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய டாஸ்மார்க் நண்பர்களுக்கு. ஸோ இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடிய இல்லை அது ரிலேட்டடில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை யாராவது தெரியும்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னு உங்களுக்கு கடைசியில் தெரியும், கடைசி வரைக்கும் பாருங்கள். டாஸ்மார்க்கில் வேலை பார்க்கும் நண்பர்களே வணக்கம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு புரியல. அரசாங்கத்துலேருந்து பாட்டுக்கு மேலே 10 ரூபா வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க, சர்க்குலர் அனுப்புகிறாங்க, கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தப்பா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுறீங்களா புரியாமல் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது, உடனடியாக நிறுத்துங்க. அது ஆக்சுவலாக ஒரு பாட்டிலுக்கு மேலே எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபா வாங்கினீங்கன்னா அது ஒரு க்ரைம். அது சட்டப்படி குற்றம், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னா நீங்கள் போய் அரசாங்கத்துக்கிட்ட கேட்கலாம், எங்களுக்கு சம்பளம் பத்தலை, சம்பளம் ஏற்றுங்கன்னு கேட்கலாம். பாட்டில் உடஞ்சி வருதுன்னா பேக்கிங் ஒழுங்காக பண்ணி அனுப்புங்க, பியர் பாட்டில்ஸ்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அனுப்புங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ஷெல்ஃபில் எடுத்து வைக்கிற வரைக்கும் உடஞ்சிச்சின்னா அது அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் வேணும், எனக்கு பாட்டிலுக்கு இன்சென்டிவ்ஸ் வேணும், அந்த பஸ்லலாம் நடத்துனர் ஓட்டுநருக்கெலாம் இவ்வளோ பேசஞ்சர் வந்தாங்க டிக்கெட் விற்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கணும் இவ்வளோ பாட்டில்ஸ் விற்றா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா அதுவும் நல்ல விஷயம். அதை கவர்மெண்ட் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஒரு போராட்டமோட சொல்லலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு நாங்கள் பெரிய சண்டிகர் மாதிரி இந்த புஷ்பா படத்தில் வராமல் நாங்களாம் சிண்டிகேட்ஸ் மெம்பர் மாதிரி எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு முட்டாள்தனமாக கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரை போயிட்டு 10 ரூபா அதிகமாக ஏன் கொடுக்கணும்னு கேட்டால் அவனை கட்டையில் அடிக்க போவேன், அவங்ககிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், ஒவ்வொருத்தனுக்கும் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்றது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அரசாங்ககிட்ட கேளுங்க, அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா? உங்கள் மேட்டரில் குருவி ஒரு மரத்தில் உட்காந்துருந்தால் ஒரு குருவியை சுட்டிங்கன்னா எல்லா குருவியும் பறந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி உங்களையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. சென்னையில் இருக்கவனை தூக்கி திருநெல்வேலியிலையும், திருநெல்வேலியில் இருக்கவனை தூத்துக்குடியிலையும், தூத்துக்குடியில் இருக்கவனை மதுரையிலையும் தூக்கி மாற்றி போட்டாங்கன்னா உங்களுக்கு கதை முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி விஆர்எஸ்லேயும் உங்களை அனுப்புனாங்க அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது. இல்லை டிபார்ட்மெண்ட் மாற்றி வேலை தரேன்னு சொல்லிட்டு உங்களை சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டு உங்களை சுழுக்கு எடுத்தாங்கன்னா நீங்கள் கதை முடிஞ்சிடுவீங்க. முன்னாடி இருந்த அரசாங்கம் மாதிரி கிடையாது இப்போ இருக்க அரசாங்கம். உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தலையாட்ட மாட்டாங்க, ஓகேவா? இனிமேல் அதெல்லாம் நடக்காது. ஸோ நல்லவர்களாக திருந்தி வாழுங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபைட்டர் கிடையாது, நீங்கள் பெரிய சண்டியர் கிடையாது, ஓகேவா? மேபி சில பேர் குடிச்சிட்டு குடிக்கார